வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதுரனின் குரல் கேட்டதில் இருந்தே சரவணன் கோபத்தின் உச்சியில் தான் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு இருந்த கோபத்திற்கு பெஸ்வானி குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவனது கையாலேயே கொன்று தீர்க்க வேண்டும் போல இருந்தது. உடனே சரவணன் ரத்தினத்திற்கு இப்பொழுதே பெஸ்வானி குடும்பத்தை அழிக்கும்படி மெசேஜ் அனுப்பினான். அந்த மெசேஜை பார்த்ததும் ரத்தினம் அதிர்ந்து போனார். சரவணா, நீ நிஜமாதான் சொல்றியா? நீ எடுக்கிற முடிவு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னு உனக்கு தெரியும் தானே என்று கேட்டு மெசேஜ் செய்திருந்தார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா அதுக்காக ஜாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்காக அவ எவ்வளவோ பண்ணியிருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த நேரத்துல அவளோட நல்ல ஃப்ரெண்டா அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியாகணும். ஹெல்ப்னு சொல்ல முடியாது, ஜாய் என்னோட லிட்டில் சிஸ்டர் மாதிரி. அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் மேல ஒருத்தன் கைய வச்சா என்ன ஆகும்னு இப்ப நான் அவனுக்கு ப்ரூவ் பண்றேன். நான் என்ன சொன்னனோ அதை உடனே செய்யுங்க என்று மெசேஜ் அனுப்பினான். ரத்தினத்திற்கு சரவணனின் பிடிவாதத்தை பற்றி நன்றாக தெரியும். அவன் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டான். அதனால் அதற்கு மேல் சரவணனிடம் எதுவும் சொல்லாமல் அவர் அமைதியாகிவிட்டார். சரவணனுடன் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினும் சரவணனின் கோபத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனாலும் சரவணனை சமாதானப்படுத்த முடியவில்லை. அதே சமயத்தில் பெஸ்வானி குடும்பத்தை அழிப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் கை தேர்ந்தவர்கள். அவர்களை யாரும் சாதாரணமாக தொட்டுவிட முடியாது. சரவணன் பெஸ்வானி குடும்பத்துடன் மோதுவதற்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டான ஆளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களுடன் அவன் மோதுவது மிகவும் கடினம். அந்த அளவிற்கு அவர்களது பலம் இருந்தது. அவர்களது ஒரே நோக்கம் பிராங்க்லின் ஃபேமிலியை முழுவதுமாக அழிக்க வேண்டும். பிராங்க்லின் ஃபேமிலி எக்கனாமிக் ரீதியாகவும் சரி, மற்ற அரசியல் ரீதியாகவும் சரி மிகவும் பேர் பெற்றவர்கள்தான். ஆனால் பெஸ்வானி குடும்பத்துடன் கம்பேர் செய்யும் பொழுது அவர்களுக்கு தூசி போன்றவர்கள். ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்பதை சரவணன் பார்த்தான். பின்பு, ஜஸ்டின் என்னாச்சு? நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துனா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின், நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான். இப்போதைக்கு நாம அப்படி ஒரு ஆர்டர் போட்டா மட்டும்தான் நிலைமையை கொஞ்சமா சமாளிக்க முடியும். பெஸ்வானி ஃபேமிலி இங்க மட்டும் இல்ல, அவங்க பல கண்ட்ரீஸ்ல இருக்கிற பல ஃபேமிலிக்கும் இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் அவங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி அந்த குடும்பத்தை மாத்திருவாங்க. அதே மாதிரி தான் இப்ப பிராங்க்லின் ஃபேமிலியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு ஒன்ன பத்தி தெரியாதுல்ல என்று சொன்னான். அதுவரை அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்த நிகாரிகா சரவணனின் அருகில் வந்தாள். சரவணா, ஐ எம் ரியலி சாரி. என்னாலதான் ஜாய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று மிகவும் வருந்தினாள். ஜாயும் நிகாரிகாவும் சந்தித்துக் கொண்டதில் இருந்து ஜாய் அவள் மீது நல்ல அன்பு காட்டி வந்தாள். அதை நினைக்கும் பொழுது நிகாரிகாவிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நிகாரிகா அழுவதை சரவணன் பார்த்தான். சரவணன் உடனே, இதுல உண்மையில எந்த தப்பும் இல்லை. இதுல நீ இன்வால்வ் ஆகலனாலும் அவன் ஜாயை டார்கெட் பண்ணி இருப்பான். அதனால எப்படியும் ஜாய்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கதான் செய்யும். நீ ஒன்னும் உன்னை பிளேம் பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். ஆனாலும் நிகாரிகாவால் சமாதானம் ஆக முடியவில்லை. நிகாரிகா அழுது கொண்டே இருந்தாள். எலினா சரவணனிடம் போனில் தான் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு போவதாக சொல்லிவிட்டு போனை வைத்ததில் இருந்து அவளுக்குள் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதையும் தாண்டி எப்படியாவது ஜாயை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி வேகமாக வெளியில் வந்தாள். அப்போது அங்கே ஒரு டாக்ஸி வந்து நிற்க அதில் ஏறி வேகமாக உட்கார்ந்தாள். அவள் மிகவும் படபடப்பாக இருப்பதை அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தார். பின்பு, மேடம், எங்க போகணும் என்று கேட்டுவிட்டு எலினாவின் முகத்தையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தார். உடனே எலினா என்று சொல்லி தனது பர்ஸில் இருந்த பணம் எவ்வளவு என்று கூட எண்ணி பார்க்காமல் அந்த டிரைவரின் கையில் கொடுத்தாள். எலினாவின் முகத்தில் இருந்த பதற்றமும் எலினா கொடுத்த பணத்தையும் பார்க்கும் பொழுதே அவள் பிரச்சனையில் இருக்கிறாள் என்று அந்த டிரைவருக்கு நன்றாக புரிந்தது. அதனால் அதற்கு மேலும் எலினாவிடம் எதுவும் கேட்காமல் தனது காரை முடிந்து மட்டும் வேகமாக ஓட்டிக்கொண்டு ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு சென்றனர். சற்று நேரத்திலேயே அந்த பில்டிங் வாசலில் அந்த டாக்ஸி நிற்க
அதிலிருந்து இறங்கியவள் அந்த பில்டிங்கை பார்த்தாள். அவளுக்குள் இருந்த பயம் இன்னும் அதிகரித்தது. தனது உடல் எல்லாம் பயத்தில் நடுங்க எலினா அந்த பில்டிங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தாள். ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு உள்ளே இருந்த ஜாயின் கழுத்தை விதுரன் பிடித்து நெரித்த நிலையில் இருந்தார். ஜாயோ, என்ன விட்டுருங்க என்று கத்திக் கொண்டிருக்க விருதனோ அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அவரின் பார்வை போன இடத்தையெல்லாம் உணர்ந்த ஜாயோ தனது கண்களை மூடிக்கொண்டு கத்தினாள். இங்க பாரு, என் மேல தேவையில்லாம கையை வச்சு உனக்கு சாவ நீயே விலை கொடுத்து வாங்கிக்காத, ஒழுங்க மரியாதை என்ன விட்டுரு என்று கத்தினாள். ஜாய் அப்படி கத்துவதை பார்த்ததும் விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். போதும், ரொம்ப துள்ளாத. உன்னை நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தை வக்கிர புத்தியுடன் வருடினார். அவனது தொடுதல் அவளின் உடலில் ஏதோ நெருப்பு சுட்டது போல் இருக்க ஜாய் சட்டென்று அவனது கையை தட்டி விட்டாள். உடனே விதுரன், என்ன, நான் தொட்டா உனக்கு எரியுதா? அப்படின்னா உன்னோட உடம்பெல்லாம் எரியட்டும் என்று சொன்னவரின் கைகள் அங்கங்கே எல்லை மீற அதை உணர்ந்தவள் இன்னும் அழுது கொண்டு சொன்னாள். இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது நீ தப்பா நடக்கணும்னு முயற்சி பண்ண, இப்பவே என்ன நானே அழிச்சுப்ப என்று சொன்னாள். ஜாய் அப்படி சொன்னதும் விதுரன் சிரித்தான். பின்பு, அப்படியா, உனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? எங்க முடிஞ்சா சேர்த்துப்போ பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளது வாயை பிடித்து அழுத்தினார். ஜாய் வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்க அதை பார்த்தவர் சிரித்துக் கொண்டு சொன்னார். இப்போ முடிஞ்சா உன்னோட நாக்க கடிச்சு நீ தற்கொலை பண்ணிக்க பார்க்கலாம் என்று சொன்னார். ஜாய் எவ்வளவு முயற்சித்தும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. விதுரனின் பிடி மிகவும் கடினமாக இருக்க அவரிடமிருந்து தப்பிக்க முடியாமல் ஜாய் கூண்டில் மாட்டிய கிளி போல தவித்துக் கொண்டிருந்தாள். ஜாயை உச்சியிலிருந்து அவளது பாதம் வரை விதுரன் அணுவணுவாக ரசித்துக் கொண்டே இருந்தான். அவரது பார்வை அவளுக்குள் இன்னும் வலியை ஏற்படுத்தியது. அவரது பார்வையை தாங்க முடியாதவள் கண்களை மூடிக்கண்டு கண்ணீரை வடித்துக் கொண்டு நின்றாள். விதுரன் ஜாயை அணுவணுவாக ரசித்துக் கொண்டிருந்தார். அவரின் அந்த பார்வையை தாங்க முடியாத ஜாய் கண்களை மூடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்படி அழுவதை பார்த்த விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார். ஜாய், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை இங்கேயே இறந்து போயிட்டா கூட நான் என்னோட ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லி உன்னோட சாவை ஆக்சிடென்ட்னு சொல்லி நடந்த மாதிரி மறைச்சிடுறேன், ஓகே என்று சொன்னார். மறுபடியும், இல்ல அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. பெஸ்வானி குடும்பத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காவது உன்னுடைய இறப்பை பத்தி சொல்லணும். உன்னோட சாவு பெஸ்வானி குடும்பத்தை யாரெல்லாம் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல யாரெல்லாம் எங்களுக்கு உபத்திரவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும் என்று சொல்லி என்று சத்தமாக சிரித்தார். விதுரன் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் யாரோ நின்று சத்தமிட்டார்கள். சார், ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கணும் என்று வெளியில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. யார் என்று கோபத்துடன் திரும்பி பார்க்க வெளியில் நின்று கொண்டிருந்தவன் பெஸ்வானி குடும்பத்தை வேலை பார்ப்பவர்கள் அணிந்திருக்கும் யூனிஃபார்மை அணிந்து கொண்டு நின்றான். அவனை பார்த்ததும் அங்கு அவருக்கு காவலாக நின்று கொண்டிருந்த பாடிகார்ட்ஸிடம் சொன்னார். அவனை உள்ள அனுப்புங்க என்று. உடனே விதுரனின் பாடிகார்ட்ஸ் வழிவிட வெளியில் நின்று கொண்டிருந்தவன் வேகமாக உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் விதுரன் கோபமானான். பின்பு, நீங்க என்ன பண்ற என்று கேட்டார். உடனே அவன் சட்டென்று தன் தலையை தாழ்த்தி கொண்டான். சார், வெக்கேட் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வெளியில உங்களுக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்காக வேற ஒரு ஹோட்டல் கூட புக் பண்ணியாச்சு. நீங்க இப்ப கிளம்புனீங்கன்னா நாம அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் என்று சொன்னான். உடனே விதுரன், எனக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்க, நான் அங்க வரணுமா? ஏய், நீ யாரு முன்னாடி நின்று என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? நீ யாரு நினைச்சு இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க? நீ ஒரு சாதாரண வேலைக்கார. நீ சொல்றத இந்த விதுரன் கேட்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து புறப்படு. என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஜாயை ஒரு மார்க்கமாக பார்க்க தொடங்கினார். பின்பு விதுரன் ஜாயின் இதழை ஒருவித வன்மத்துடன் வருடினார். அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாத ஜாய் சட்டென்று அவரது விரலை கடித்தாள். ஜாய் அப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காத விதுரன் அலறியபடி அவளது வாயிலிருந்து தன் கையை எடுத்தார். விதுரன் கோபமாக தனது ரத்தம் வடியும் விரலை பார்த்தார். பின்பு, என்னடி திமிரா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கையை கடிச்சிருப்பேன். உன்னை என்ன செய்யறன்னு பாரு என்று சொன்னவர் ஓங்கி அவளை கன்னத்தில் ஒரு அறை அறைந்தார். அவர் அறிந்த அறையில் ஜாய் அப்படியே கீழே விழுந்தாள்.
திரும்பவும் அவளை கோபத்தில் விதுரன் ஒரு எத்து எத்தினார். அவள் அப்படியே அங்கிருந்து படிகளில் உருண்டு கீழே விரித்திருந்த கார்பெட்டில் சென்று விழுந்தாள். அவள் அப்படி விழுந்ததை பார்த்ததும் அவரது கோபம் குறையவில்லை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று சொல்லிவிட்டு வேகமாக படிகளில் இறங்க போனவர் அப்பொழுதுதான் தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். ஏற்கனவே கோபத்தில் இருந்து அவனை பார்த்ததும் இன்னும் கோபமாக அவனை பார்த்து முறைத்தார். உன்னை இப்பதானே வெளியில போக சொன்ன, நீ இன்னும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டவர் அப்பொழுதுதான் அவனை நன்றாக உற்று பார்த்தார். அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்தது. உடனே அவன் அருகில் சென்றார். உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நாம 2 பேரும் ஹொக்ஸியாவில் மீட் பண்ணிருப்போமா இல்ல கடோகாவில் மீட் பண்ணிருப்போமா என்று தனது நெற்றியில் கை வைத்து யோசித்துக் கொண்டே அவருக்கு எதிரில் நின்றவனிடம் கேட்டார். விதுரனுக்கு எதிரில் நின்றவன் துளியும் பயப்படாமல் அவரை பார்த்து ஒரு சிறிய புன்முறுவலை சிந்தினான். ஆமா, மீட் பண்ணுவோம். ஆனா அது போன ஜென்மத்துல. ஏன்னா உனக்கு நான் தானே சமாதி கட்டினேன். அதனால உன்னால என்னை மறக்க முடியாது. இப்பவும் உனக்கு நான் சமாதி கட்ட தான் வந்திருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் தான் விதுரனுக்கு வந்திருப்பவன் தனது ஃபேமிலியில் வேலை பார்ப்பவன் இல்லை என்பது புரிந்தது. உடனே கோபமாக, என்ன எனக்கு நீ சமாதி கட்டுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெஸ்வானி ஃபேமிலியை சேர்ந்து என்ன நீ மிரட்டுவ என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனை தாக்க முயற்சித்தார். அவர் கையை ஓங்கும் முன்ன மின்னல் வேகத்தில் அவரை தாக்கி ஒரு அடி அடித்திருந்தான் அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன். விதுரனுக்கு ஈக்குவலாக யாராலும் சண்டை போட முடியாது. அவருடன் சண்டை போடுவதற்கு தகுதியான ஒரே ஆள் அவருடைய தந்தை திவாகர் மட்டும்தான். தன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில்தான் விதுரன் அதிகமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவருக்கு எதிரில் நிற்பவன் அடித்த ஒரு அடிக்கே விதுரன் ஆடிப்போனார். தரையில் கிடந்தவர் வேகமாக எழுந்து நின்று அவனை பார்க்க அவனும் அசராமல் அப்படியே நின்றிருந்தான். அதை பார்த்து கோபமான விதுரன் தனது பாக்கெட்டில் ஒளித்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அவனை குத்தச் சென்றார். எதிரில் நின்றவனோ அசால்ட்டாக அந்த கத்தியை வாங்கி தனது உள்ளங்கையில் வைத்து மடித்து திருப்பி கீழே போட்டான். அந்த கத்தி 4 துண்டுகளாக சுக்கு நூறாக நொறுங்கி கீழே விழுந்தது. கத்தி அப்படி உடைந்து கீழே விழுந்ததை பார்த்ததும் விதுரன் அதிர்ந்து போனார். பின்பு மிகவும் கோபமாக, யாருடா நீ? எதுக்காக என்ன தெரிய வந்திருக்க என்று கேட்டுக்கொண்டு யதார்த்தமாக மாடிப்படிக்கு கீழே பார்த்தார். அதுவரை அங்கிருந்த ஜாயை காணவில்லை. அப்பொழுதுதான் விதுரனுக்கு புரிந்தது, அப்படியென்றால் இங்கு வந்திருப்பவன் ஜாயை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறான் என்று. உடனே கோபமானவர் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யமனோட கோட்டைக்குள்ள வந்துட்ட. உன்னால திரும்ப உயிரோட இங்கிருந்து போக முடியாது. நீ இந்த பெஸ்வானி ஃபேமிலியில உனக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டேன்னு இப்ப நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவனை தாக்குவதற்காக சென்றார். அதே நேரம் அந்த பில்டிங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்த எலினா என்ன செய்வது என்று தெரியாமல் தனது கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அப்பொழுது திடீரென்று வேகமாக அவளை கடந்து சென்ற ஒருவன் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த டாக்ஸி டிரைவரிடம் சொன்னான். டிரைவர், சீக்கிரம் கார் எடுங்க, என்னை சீக்கிரம் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று. அவன் முகத்தில் முகமுடி அணிந்திருந்ததால் அவனது முகத்தை எலினாவால் பார்க்க முடியவில்லை. இவன் யாரு? இவன் எதுக்கு இந்த பில்டிங்ல இருந்து வரா என்று எலினா யோசித்த வண்ணம் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே சென்றவன் வேகமாக டிரைவரின் கழுத்தில் கத்தியை வைத்தான். பின்பு, ஒழுங்கா கார்ல இருந்து இறங்கு என்று சொல்லி அந்த கார் டிரைவரை தள்ளிவிட்டான். அவன் ஹோக்ஸியா மொழியில் மிகவும் தெளிவாக பேசியதால் எலினா அவருக்கு நிச்சயம் இவன் ஹோக்ஸியாவை சேர்ந்தவன் தான் என்பது புரிந்தது. அப்பொழுதுதான் எலினா சற்று அமைதியானாள். நிச்சயம் இவன் ஜாயை காப்பாற்றியிருப்பான் என்று. உடனே அவள் தனது செல்போனை எடுத்து சரவணனின் எண்ணிற்கு போன் செய்தாள் என்று சொன்னாள். உடனே சரவணன், என்ன ஜாயை காப்பாத்தியாச்சா? யார் காப்பாத்தினா என்று கேட்டான். எலினா ஜாயை காப்பாத்தியாச்சு என்று சரவணனிடம் சொன்னதும் சரவணன் ஆச்சரியமானான். உடனே, என்ன ஜாயை காப்பாத்தியாச்சா? யாரு காப்பாத்தினா என்று கேட்டான். உடனே எலினா, யாருன்னு தெரியல, ஆனா அவரு ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாரு. அவரோட முகத்துல மாஸ்க் போட்டிருந்ததுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவரு ஹோக்ஸியா மொழி பேசினாரு. எப்படியோ ஜாய காப்பாத்தியாச்சுல்ல, நமக்கு அது போதும் என்று சொன்னாள். ஆனால் சரவணனிற்கு அவன் யாராக இருக்கும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவனினும் அவர்களை அழிப்பதற்கான ஆர்டரை ஆக்டிவேட் பண்ணக்கூட இல்லை. அதற்குள் எப்படி ஜாய் காப்பாற்றப்பட்டாள்? அது யாராக இருக்கும் என்று யோசித்தான்.
பின்பு இப்போதைக்கு அதையெல்லாம் யோசிக்க நேரமில்லை. எப்படியோ ஜாய்க்கு எதுவும் ஆகவில்லை என்று நினைத்தவன் எலினாவின் போனை கட் செய்துவிட்டு உடனே ரத்தினத்திற்கு மெசேஜ் செய்தான். பெஸ்வானி ஃபேமிலியை டெஸ்ட்ராய் செய்கிற ஆர்டரை உடனே டீஆக்டிவேட் பண்ணுங்க என்று. பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். என்று சொன்னான். ஜஸ்டின், இந்த முறை நாம பெஸ்வானி ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கிஃப்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுல்ல? உடனே ஜஸ்டினும் சிரித்துக்கொண்டு, பாஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உங்ககிட்ட இருந்து இந்த ஆர்டர் வர்றதுக்காகத்தான் நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி சிரித்தான். ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் விதுரன் தரையில் விழுந்து கிடந்தார். வேகமாக எழுந்தவர் திரும்பி அங்கும் இங்கும் பார்த்தார். அவர் எவ்வளவு தேடியும் அவருடன் சண்டை போடுவதற்காக நின்றவன் அங்கு இல்லை. அது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கண்ணை மூடி திறப்பதற்குள் ஒருவனால் இங்கிருந்து போக முடியுமா என்று யோசித்தவருக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. வந்தவன் விதுரனை தாக்குவதற்காகவோ கொல்வதற்காகவோ வரவில்லை. அவன் ஜாயை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறான் என்று. ஜாய் எப்பொழுது இங்கிருந்து தப்பித்து சென்றாளோ அப்போது அவனும் அங்கிருந்து சென்று விட்டான். ஜாயை காப்பாற்றும் அளவிற்கு யார் வந்திருப்பார்? தன்னுடன் சண்டை போடும் அளவிற்கு யாருக்கு இவ்வளவு பலம் இருக்கும் என்று அவர் மூளையை போட்டு கசக்கிக் கொண்டிருந்த நேரம்தான் கவனித்தார். அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் அவருக்கு மிகவும் அசிங்கமாக இருந்தது. இத்தனை வருடம் தான் காப்பாற்றி வைத்திருந்த மானத்தை ஒரு நொடியில் இப்படி பறக்க விட்டு விட்டானே என்று நினைத்தவருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அங்கிருந்த அனைவரும் இனிமேல் தன்னை எப்படி மதிப்பார்கள் என்று நினைத்தவர் அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைத்தார். பின்பு, இங்கிருந்து ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. இங்கிருந்து யாராவது வெளியே போனாங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால இங்க நடந்ததை வெளியில சொல்வாங்க. அது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு பெஸ்வானி ஃபேமிலியே என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தோத்து போறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது. என் ஃபேமிலி என்னை தள்ளி வைக்கிறத என்னால தாங்க முடியாது. நிச்சயம் இவங்க எல்லாரையும் என்னோட கையாலேயே நான் கொல்ல போறேன் என்று நினைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கும் டிஜிட்டல் கரன்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி நினைவு வந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடக்கும், அதில் பெஸ்வானி ஃபேமிலி என்ன செய்ய போகிறார்கள் என்று அங்கிருக்கும் அனைத்து மீடியாவும் அவர்கள் மீது கண் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இங்கு அவரது ஆட்கள் என்று 50-100 பேருக்கு மேலே இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் அவர் கொன்றால் நிச்சயம் அது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று நினைத்தவர் அவர்களை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டார். பின்பு அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னார். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க நடந்த எதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாராவது தப்பி தவறி இதை வெளியில சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல என்று சொன்னார். விதுரனின் முகத்தில் கோபத்தை பார்த்ததுமே அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் சட்டென்று முட்டி போட்டு அவர் முன்பு அமர்ந்தார்கள். சார், இப்படி நடக்கும் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. வந்திருந்தவன் உங்களுக்கு தெரிஞ்சவன் நினைச்சுதான் நாங்க அவனை உள்ள அலோ பண்ணோம். நீங்க தான் எங்களோட பாஸ். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நாங்க யாரும் இங்க நடந்ததை பத்தி மூச்சு கூட விட மாட்டோம். எங்களை நம்புங்க பாஸ் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொல்லவும் தான் விதுரன் சற்று அமைதியானார். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு என்று சிரித்துக் கொண்டு சொன்னவர் சட்டென்று முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு சொன்னார். ஒருவேளை நீங்க வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பர்சனல் அட்ரஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும். யாராவது ஒரு ஆள் இதை வெளியில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன் என்று விதுரன் அவர்களை மிரட்டினார். விதுரன் அப்படி மிரட்டுவதை பார்த்ததும் அங்கு தரையில் முட்டி போட்டிருந்த அனைவரும் தரையில் படுத்துக்கொண்டு சொன்னார்கள். பாஸ், நாங்க எல்லாரும் உங்களுக்கு நேர்மையா இருப்போம். உங்களை பத்தி எந்த தப்பான நியூஸையும் வெளியில சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் பாஸ், எங்க மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் கருணை காட்டுங்க. நாங்க எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டே தான் இருப்போம் என்று சொன்னார்கள். உடனே, ஓகே ஓகே, நான் உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒன்று நடந்துச்சுல்ல, அதுல என்னோட தப்பு எதுவும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா
ஏன்னா ஒருவேளை நான் அவங்க 2 பேரையும் கொல்ல நினைச்சிருந்தா ஈஸியா கொண்டு இருப்பேன். உங்களுக்கு என்னை பத்தி தெரியும் தானே என்று விதுரன் சொன்னான். அங்கிருந்தவர்களும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார்கள். ஆமா சார், உங்களோட திறமையை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்களா மன்னிச்சு விட்டதுனாலதான் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போனாங்க. இல்லனா உங்ககிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்னதும் விதுரனின் உதட்டோரம் ஒரு சிறு புன்னகை பிறந்தது. பின்பு அவர்களிடம், உண்மையை சொல்ல போனா அந்த ஜாயை நான் முழுசா துன்புறுத்தணும்னு நினைக்கல. என்னதான் இருந்தாலும் அவ ஃபினிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. அவளுக்குன்னு ஒரு மரியாதையை நான் கொடுத்து தானே ஆகணும். அந்த மரியாதையை தான் அவளுக்கு நான் இப்போ கொடுத்தேன். ஆனாலும் என்னோட ஃபேமிலி கௌரவம் போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் அவளை கொஞ்சம் மிரட்டிலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவள் இப்படி பண்ணிட்டான். சரி விடுங்க, உங்க எல்லாரையும் நான் நம்புறேன். நீங்க யாரும் இங்க நடந்ததை வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு. முக்கியமா என்னோட ஃபேமிலிக்கு இங்க நடந்த எதுவும் தெரியக்கூடாது. புரியுதா? தப்பி தவறி இங்க நடந்த ஏதாவது வெளியில யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் இங்க இருக்கிற மொத்த பேரோட ஃபேமிலியையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நரக வேதனை அனுபவிக்க வச்சிருவேன். அத உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்க என்று மிரட்டினார். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஒரு சேர சொன்னார்கள், பாஸ், உங்களோட கட்டளை மீறதுக்கு எங்க யாருக்கும் தைரியம் கிடையாது என்று. அவர்கள் அனைவரும் அவர் காலடியில் அப்படி விழுந்து கிடப்பதை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே சொன்னார். ஓகே ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்து தனது நீரஜிற்கு கால் செய்தார். விதுரன் செல்போனை எடுத்து அவரது நண்பன் நீரஜுக்கு போன் செய்தார். முதலில் அவரது எண்ணிற்கு கால் சென்றது. ஆனால் யாரும் அட்டன் செய்யவில்லை. அவர் 2-3 முறை தொடர்ந்து அடிக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உடனே விதுரன் கோபமானார். ஓ காட், இவரு போனை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு வீட்டுக்கு திரும்பி வரலன்னு நினைக்கிறேன் என்று கோபமாக சொன்னவர் பின்பு அமிர்தாவிற்கு கால் செய்தார். அவர் கால் செய்த அடுத்த நொடியே அமிர்தா போனை அட்டன் செய்தார். ஹலோ, சொல்லுடா என்று கேட்டார். உடனே விதுரன், அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார். எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு, ஆனா என்று அமிர்தா எதையோ பேசி நிறுத்தினார். அவர் அப்படி அமைதியாவதை பார்த்ததும் ஏற்கனவே டென்ஷனாக இருந்த விதுரன் இன்னும் கோபமானார். பின்பு, இப்ப எதுக்கு ஆணுன்னு இழுக்கிற? என்னாச்சு என்று கேட்டார். இங்க நான் நினைச்சதை விட நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. அதனால என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் பிராங்க்லின் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேரை கொன்னுட்டேன் என்று சொன்னார். அமிர்தா அப்படி சொன்னதும் தான் விதுரனுக்கு மனது சற்று குளிர்ந்தது. எப்படியோ ஜாய் அங்கிருந்து தப்பித்தாலும் அவளது குடும்பம் மாட்டிக்கொண்டது என்று நினைத்தவர் சிரித்தார். இதுக்கு எதுக்கு தயங்குற? நீ ரொம்ப நல்ல குட் நியூஸ் தான் என்கிட்ட சொல்லியிருக்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னார். விதுரனின் பேச்சில் சந்தோஷம் இருப்பதை உணர்ந்த அமிர்தா சிரித்துக் கொண்டு சொன்னார். நிஜமாவா? அப்ப நான் எந்த தப்பும் பண்ணலையா? உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லதானே? அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் நீ என்னோட அக்கான்னு ப்ரூவ் பண்ணிருக்க. சரி, நீ எப்ப திரும்பி இங்க வர என்று விதுரன் கேட்டார். உடனே அமிர்தா, எனக்கு இன்னும் நிறைய வேலை இங்க பெண்டிங்ல கிடக்கு. முக்கியமா அந்த பிராங்க்லின் ஃபேமிலியில உள்ள கொஞ்சம் பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களையும் என்னோட கையால கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அங்க திரும்பி வருவேன் என்று சொல்லிக்கொண்டே அவரது முகத்தில் இருந்த ரத்தத்தை துடைத்தார். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவரது முகம் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தில் இருந்தது. பொதுவாக பெண்கள் சாக்லேட்டையோ பொம்மையையோ பார்த்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அமிர்தாவோ எப்பொழுதெல்லாம் அவர் ரத்தத்தில் முழிக்கிறாளோ அப்பொழுதுதான் மிகவும் சந்தோஷமாக உணர்வார். சொல்லப்போனால் அமிர்தா மனித ரூபத்தில் இருக்கும் இரத்த காட்டேரி. அமிர்தா சொன்னதை கேட்டதும், ஓகே, நீ பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வா. அப்புறம் அவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு எப்பவுமே வச்சுக்க. ஏன்னா இங்க ஜாய் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா. அவளை காப்பாற்ற வந்தவன் மின்னலை விட ரொம்ப வேகமா இருந்தான். எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நீ உன்னோட வேலையை முடிச்ச அடுத்த செகண்ட் சிட்டியில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸை கான்டாக்ட் பண்ணி உடனே இந்த சீட்டில் பேர்ட் கேஸ் சிஸ்டத்தை அமல்படுத்த சொல்லு. எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை நீ பண்ணி முடி என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் அமிர்தா அதிர்ந்து போனார். நீ நிஜமாதான் சொல்றியா?
நிஜமாவே அந்த சிஸ்டத்தை அமல்படுத்த சொல்லணுமா? ஆனா அவ்வளவு பெரிய சிஸ்டத்தை எதுக்காக இப்ப அமல்படுத்த சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை நீ அந்த ஜாய்க்காக இதெல்லாம் பண்றியா என்று நம்ப முடியாமல் கேட்டார். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் என்று விதுரன் சொன்னார். அமிர்தாவிற்கு தனது தம்பியை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவருக்கு அந்த பேர்ட் கேஜ் சிஸ்டத்தை பற்றி நன்றாக தெரியும். அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பெரிய கும்பலை பிடிக்க வேண்டுமென்றால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் பயன்படுத்தும். அந்த சிஸ்டத்தை அமல்படுத்தியதற்கு பிறகு அந்த நாட்டில் அனைத்து போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். கப்பலில் இருந்து, விமானத்தில் இருந்து, ட்ரெயின் வரை எந்த ஒரு போக்குவரத்தும் இயங்காது. அந்த சிஸ்டம் ஹாஃப் லாக்டவுன் மாதிரி தான் இருக்கும். இப்படி செய்வதன் மூலம் அவரது எதிரிகளை ஈஸியாக கண்டுபிடித்து அவர்களை அழித்து விடுவார்கள். ஆனால் இன்று ஜாய் என்ற ஒருத்தியை பிடிப்பதற்காக விதுரன் இந்த சிஸ்டத்தை அமல்படுத்த சொல்வது அமிர்தாவிற்கு ஒரு வகையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அமிர்தா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை விதுரன் உணர்ந்தார். நான் சொன்னது உன் காதல கேட்கலையா? நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா என்று கேட்டார். உடனே அமிர்தா, ஓகேடா, அப்படியே செஞ்சுறேன். இந்த முறை நீ போட்ட பிளான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனது. எதிர்பார்த்ததை விட நாம இதை பெஸ்டா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம ஃபேமிலி இதுக்காக நமக்கு தேங்க்ஸ் தான் சொல்வாங்க என்று சொல்லிவிட்டு தனது போனை ஹேங்கப் செய்தார். அமிர்தா போனை ஹேங்கப் செய்ததும் விதுரன் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரித்துக் கொண்டு சொன்னார். பறந்து போறியா ஜாய்? நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு கொடூரமாக சிரித்தார். அவர் அப்படி கொடூரமாக சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரம் சரவணன் ஜஸ்டினிடம் கேட்டான். ஜஸ்டின், உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? உடனே ஜஸ்டின், பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப பெஸ்டானது. அவங்க கண்டிப்பா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஜஸ்டினின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்ததும் ஜஸ்டின் மிகவும் சந்தோஷமானான். பாஸ், நான் சொல்ல நம்ம ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இதோ நியூஸ் வந்துருச்சு. அந்த நீரஜ் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற வார் டிவிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் அவர் பெஸ்வானி ஃபேமிலி சேர்ந்தவர்னு யாருக்கும் தெரியாது. பெஸ்வாமனி ஃபேமிலியில் எப்பவுமே ஒரு சட்டம் இருக்கும். அந்த ஃபேமிலி சேர்ந்த எல்லா மெம்பர்ஸும் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸில் ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அதுக்காக தான் மிஸ்டர் நீரஜ் இந்த இடத்துல சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் அவர் கூட இருந்த தோழர்களையே 70 பேரை இல்லீகலை கொலை பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இந்த வார்ட் டிவிஷனில் தேவைப்படுற ஒரு கொலைகாரன். அவரை இன்னை வரைக்கும் அவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் சரவணனின் முகம் புன்னகையில் மலர்ந்தது. பின்பு, ஜஸ்டின், பெஸ்வானி குடும்பத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால 3 கிஃப்டா திருப்பி கொடுத்துரு என்று சொன்னான். அதுல முக்கியமான கிஃப்ட், அந்த ஃபேமிலிக்கு யாரெல்லாம் ரைட் ஹேண்டா இருக்காங்களோ அவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னான். உடனே ஜஸ்டினும் ஓகே என்று தலையசித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். ஜஸ்டின் அங்கிருந்து சென்ற அடுத்த 3 மணி நேரத்தில் டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நியூஸில் கடலோரம் யார் என்று அடையாளம் தெரியாத ஒருவரின் உடல் தலையில்லாமல் கிடப்பதாகவும் அவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகிறார்கள் என்றும் அந்த நியூஸில் சொன்னார்கள். அந்த நியூஸை பார்த்த மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்த நொடியிலேயே விதுரன் அது தனது தந்தைதான் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் திவாகரை கொல்லும் அளவிற்கு யார் சக்தி படைத்தவன் என்று விதுரன் குழம்பி போய் நின்றார்.